Hello students, 10th Tamil first midterm examsல எந்தெந்த கொஷின்ஸ் படித்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அதாவது 50க்கு 50 ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து உங்களுக்கு வெறும் புக் பேக்கில் மட்டும் நீங்கள் படித்தா போதாது. புக் இன்ல என்ன கொஷின்ஸ்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. நூல்வெளி பகுதியில் எதெல்லாம் படிக்கணும், ஆசிரியர் குறிப்பில் எதெல்லாம் படிக்கணும் அப்படின்றத தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு இயல் 1 இயல் 2 இந்த 2 யூனிட்டும் இருக்கு. இதுல உங்களுக்கு அன்னை மொழியே காலக்கணிதம் இந்த 2 மனப்பாட பாடலும் இயல் 1ல இருக்கு. இயல் 2ல மனப்பாட பாடல் கிடையாது. அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு இந்த 2த்துல இருந்து 1 கண்டிப்பா வரும். ஸோ மேக்சிமம் இந்த 2 மனப்பாட பாடலுமே அன்னை மொழியே காலக்கணிதம் ரெண்டுமே படிக்க பாருங்க. இல்லை நான் ரொம்ப வீக் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் அந்த அன்னை மொழியேன்ற அந்த மனப்பாட பகுதியை படிக்க பாருங்க. அன்னை மொழியே இதன் ஆசிரியர் யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அதாவது இன்சைட்ல இருந்து 1 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க எந்த கவிதை பிழை பார்த்தாலும் அதோட டைட்டிலையும் அதோட ஆசிரியரும் படிச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு இன்சைட்ல இருந்து கேட்பாங்க. ஸோ மிட்டம்க்கு கேட்கலனாலும் கண்டிப்பா வந்து குவார்டர்லி ஆஃபர்லி பப்ளிக்ல கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நூல்வெளியில பாத்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் பாடமாக இடம்பெற்றுள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து கனிச்சாறு அந்த தொகுப்புல இருந்து தான் நமக்கு இந்த பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து தமிழ் சொல் வளம்ல என்ன இம்பார்ட்டன்ட் படிக்கணும்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் மாநாடு மலேசியாவே. மாநாட்டுக்குரிய அம்முதல் மொழியும் தமிழே. இது வெரி இம்பார்ட்டன்ட், பேஜ் நம்பர் 5ல இருக்கு. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. கிளை பெயர் வகை இருக்கு இல்லையா. கவையிலிருந்து பிரிவது கொம்பு, கொம்பிலிருந்து பிரிவது கிளை, கிளையிலிருந்து பிரிவது சினை, சினையிலிருந்து பிரிவது போத்து. இது ஃபுல்லாவே படிச்சுக்கோங்க, இன்சைட்ல இம்பார்ட்டன்ட். இந்த பாக்ஸ்ல பாருங்க, வேப்ப இலைய வந்து புளிக்கும் வேம்பு மரத்துக்கும் இலைன்னு சொல்லுவாங்க. நெல்லோட தாளை வந்து தாள்னு சொல்லுவாங்க நெல் புல்லுக்கு. சோளம் கரும்புக்கு தோகை, தென்னை பனைக்கு ஓலை. இது இம்பார்ட்டன்ட். அதே போல தானியங்கள்ல நெல் புல்லுக்கு கூலம், அவரை உளுந்துக்கு பயிறு, வேர்க்கடலை கொண்டை கடலைக்கு கடலை, கத்தரி மிளகாய்க்கு விதை, புளி காஞ்சிரைக்கு காள், வேம்பு ஆமணக்கு முத்து, மாப்பனைக்கு கொட்டை, தென்னைக்கு தேங்காய், அவரை துவரைக்கு முதிரை. இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்சைட்ல கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இளம் பயிர்களோட பெயர் வகைகளையும் பார்த்துக்கோங்க, இதுவுமே இம்பார்ட்டன்ட். இளம் பயிர் வகைகள் பார்த்தீங்கன்னா நாற்று எனவும், அதாவது நெல் கத்தரிய வந்து இளநிலையை வந்து நாற்றுன்னு சொல்றாங்க. மா புளி வாழையை வந்து இளநிலையை கன்றுன்னு சொல்றாங்க. பிள்ளைய வந்து தென்னையின் இளநிலையை குறிக்கின்றது. பனையின் இளநிலையானது மடலி வடலி அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து நூல்வெளியில மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் தேவநேய பாவாணரின் சொல்லாய்வு கட்டுரைகள். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இந்த பிங்க்ல ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கதா நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து காடிலா என்னும் நூல் முதலாக தமிழ் மொழியில் தான் மொழிபெயர்க்கப்பட்டது. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட். அடுத்து காலக்கணிதம் இதன் ஆசிரியர் யாருன்னா கண்ணதாசன். இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இதுல இருக்க நூல்வெளி, இதுல பாத்தீங்கன்னா முத்தையா என்னும் இயற்பெயரை கொண்ட கண்ணதாசன். ஸோ கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன அப்படின்னா முத்தையா. ஸோ இந்த பிங்க் கலர்ல இருக்கு இல்லையா, இது எல்லாமே நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. திரையுலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர் டேஷ்னா கண்ணதாசன். அதுக்கடுத்தது சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக டேஷ் விருது பெற்றதுன்னா சாகித்ய அகாடமி விருது பெற்றது. இதெல்லாம் படிச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துணைப்பாடத்தில் வெறும் கதையை மட்டும் படிச்சுக்கோங்க, அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த இது பாருங்க, உங்களுக்கு இந்த இடத்துல வந்து சொல் இருக்கு இல்லையா, சொல்லில் வந்து உங்களுக்கு மூவகை மொழி தொழிற்பெயர் எல்லாமே ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களே, அதுக்கு உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த உதாரணத்தோட இப்போ நடவாமை கொள்ளாமை இது வந்து எதிர்மறை தொழிற்பெயர். இந்த மாதிரி உதாரணம் வந்து அது என்ன டைட்டில் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தட்டு உரை அடி அதுனா முதல்நிலை தொழிற்பெயர். வந்தவர் அவர் தான், பொறுத்தார் பூமி ஆழ்வார், வினையாளனையும் பெயர். ஸோ இது மாதிரிலாம் நீங்கள் படிச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். கற்பவை கற்ற பின் பேஜ் நம்பர் 14ல கொஸ்டின் நம்பர் 2, 3, 4 இது இம்பார்ட்டன்ட். இது வந்து ஒரு முறை ரிவிஷன் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து பலவுள் தெரிக பேஜ் நம்பர் 15ல இயல் 1ஓட கண்டென்ட் பலவுள் தெரிக முழுமையாக எல்லாமே படிங்க. இதில் கொஸ்டின் நம்பர் 2வும் கொஸ்டின் நம்பர் 3யும் கொஸ்டின் நம்பர் 5யும் அடிக்கடி கேட்பாங்க, வெரி வெரி. குருவினால பாருங்க, கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 4, 5 இது 5மே இம்பார்ட்டன்ட். அதில் கொஸ்டின் நம்பர் 1 பலகை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. இது நியூவா புக்கு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கேட்ட கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 2மே வந்து இந்த கொஸ்டினை வந்து லாஸ்ட் டைம் இருந்தது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க, அதுவும் இம்பார்ட்டன்ட். 5th கொஸ்டின் சொல்வளத்தை உணர்த்த உதவும் நெல் வகைகளின் பெயர்கள்.
பெயர்கள், இதுவும் வந்து நியூவா கொடுத்த கொஸ்டின். ஸோ இந்த 3 கொஸ்டின்ஸுமே வெரி 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 இம்பார்ட்டன்ட். 3யும் 4ம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ 1, 2, 5 ஃபர்ஸ்ட் படிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் 3, 4 பாருங்க. சிறுவினால அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 3 கொஸ்டினுமே படிக்கணும். அதுல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கொஸ்டின் நம்பர் 1 and 2 இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு பப்ளிக்லேயே வந்து 5 மார்க்ஸ்ல அடிக்கடி கேட்குறாங்க. இந்த தேர்ட் சிறுவினா பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ்ல கேட்குறாங்க நிறைய முறை. சரிங்களா? ஸோ 3 கொஸ்டின்ஸ் படிக்க பாருங்க. ஆனாலும் 1 and 2 வெரி இம்பார்ட்டன்ட். நெடுவினால கொஸ்டின் நம்பர் 1ம் 3யும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் கொஸ்டின் நம்பர் 1 நாட்டு வளமும் சொல்வளமும் தொடர்புடையது. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது நியூவா வந்திருக்கு. ஸோ 100% வரும். 99% கூட இல்லை, 100% வரும். ஸோ கண்டிப்பாக படிங்க. அதே போல் புயலிலே ஒரு தோனி எப்பயும் வந்து ப்ரீவியஸ் இயரில் வந்து உங்களுக்கு செகண்ட் சாப்டரில் கொடுத்துருந்தாங்க. இந்த முறை வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். இது ரெண்டுமே படிங்க. ரெண்டுலேருந்து 1 கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதுக்காக 1 மட்டும் படிக்காதீங்க. புரிஞ்சுதுங்களா? அடுத்து மொழிபெயர்ப்பில் இந்த 2 கொஸ்டினும் படிச்சுக்கோங்க, இதுவுமே கேட்பாங்க. அடுத்து பிழைகளை திருத்தி எழுதுக. இதில் பார்த்தீங்கன்னா தேனிலே ஊறிய செந்தமிழ்னு ஒரு வேர்டு, ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதில் இருக்க அந்த மிஸ்டேக்ஸ் அண்ட் வேர்ட்ஸை கரெக்ட் பண்ணோம். ஸோ இது வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்க சான்சஸ் இருக்கு. கூட்டப்பெயர்கள் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இதை கண்டிப்பாக படிங்க. கல், பழம், புல், ஆடு இதெல்லாமே. கல் அப்படின்னா கற்குவியல், பழம்னா குலை, புல்னா புற்கட்டு, ஆடுனா ஆட்டு, மந்தை. ஸோ இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். பப்ளிக்ல கேட்டிருக்காங்க, மிஸ் பண்ணாதீங்க. அதே போல் வினைமுற்ற வினையாளனையும் பேர் அதையும் படிச்சுக்கோங்க. அடுத்து கட்டுரை சான்றோர் வளர்த்த தமிழ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக படிச்சே ஆகணும். நயம் பாராட்டுக படிக்கணும், இருந்தாலும் மிட்டம்க்கு கேட்கறதுக்கு ஒரு 10% தான் சான்சஸ் இருக்கு. ஸோ டாப்பராக இருந்தீங்கன்னா படிச்சுக்கோங்க, இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. எண்ணு பெயர்கள் பார்த்தீங்கன்னா 100% கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இங்கே உங்களுக்கு சைடில் தமிழ் எண்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க, 1லேருந்து 9. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னாவே போதும், எந்த நம்பர் வந்தாலும் அதுலேருந்து நம்ம ஈஸியாக எழுதிடலாம். ஸோ 0க்கு உங்களுக்கு 0 தான் வரும். ஸோ அது யோசிக்கவே தேவையில்லை. ஈஸியாக நாற்றிசையும் செல்லாத 4 இல்லை அப்படின்னா 4க்கு என்ன எழுதணும், எறும்புந்தன் கையால் என்சான் அப்படின்னா 8க்கு என்ன எழுதணும், இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரிங்களா? யூனிட் 1 நல்லா பார்த்துட்டோம். நிற்க அதற்கு தக இன்சொல் வழி நடப்பதனால் வரும் நன்மைகளும் தீய சொல் வழி நடப்பதனால் வரும் தீமைகளும் யாவை. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பப்ளிக்ல 5 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. அடுத்து படிப்போம் பயன்படுத்துவோம். வவ்வல் உயிரெழுத்து, கான்சனன்ட் மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து, மோனோலிங்கல் ஒரு மொழி, கான்வர்சேஷன் உரையாடல், டிஸ்கஷன் கலந்துரையாடல் வெரி 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 இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக படிக்கணும். நெக்ஸ்ட் யூனிட்லேயும் இது இருக்கும், கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவம். இதில் ஒரு விண்ணப்ப படிவம் இருக்குது, இயல் 2ல் ஒரு விண்ணப்ப படிவம் இருக்குது. 2த்துல 1 கண்டிப்பாக கேட்பாங்க. 100% வந்து யூனிட் 1ல இருந்து கேட்கறது, இயல் 1ல இருந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மாநில அளவில் நடைபெற்ற கலை திருவிழா போட்டி. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் புக்கில் கிடையாது, நியூவாக வந்திருக்கு. ஸோ 100% கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. 5 மார்க்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கடுத்தது இயல் 2ல் என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்றத தெளிவாக பார்த்துருவோம். இது வந்து உரைநடை உலகம். உரைநடை உலகம்ல நீங்கள் வந்து புக் பேக் பார்த்தாவே போதும். இந்த தெரியுமான்னு இருக்கு இல்லையா, பேஜ் நம்பர் 26, இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஃப்ளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும். இது பார்த்துக்கோங்க, 1 மார்க்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 28ல கவிதை பேழை. பரிபாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னா கீரந்தையார். இதை எழுதணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து முக்கியமாக இலக்கண குறிப்பும் பகுப்பத உறுப்பு இலக்கணமும் பேஜ் நம்பர் 29ல இருக்கு பாருங்க, இது படிச்சுக்கோங்க. ஊழ் அப்படின்னா அடுக்கு தொடர். அடுத்தது வளர் வானம், வளர்கின்ற வானம், வளரும் வானம், இந்த 3 காலங்களையும் காட்டுறதுனால வினைத்தொகை. வாரா அதாவது இதோட ஈறு வந்து கெட்டு போயிருக்கு, அப்போ இது ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். செந்தி, செம்மை கூட்டல் தீதான் செந்தின்னு சொல்லுவாங்க, அது பண்பு தொகை. பகுப்பத உறுப்பிலக்கணம் படிச்சுக்கோங்க. கிளர்ந்த லாஸ்ட்ல ஆ வந்தாவே அது பெயரச்ச விகுதி. ஊ வந்ததுன்னா வினையச்ச விகுதி, ஈ வந்தாக்கா வினையச்ச விகுதி. இதெல்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்லும் பொருளும் உங்களுக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே. அதுக்கடுத்தது இந்த நூல்வெளியில உங்களுக்கு ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த பிங்க் கலர்ல கொடுத்துருக்கதான் நல்லா படிங்க. அடுத்து கவிதை பேழையில மேகம் என்னும் கவிதை பேழை இயற்றியவர் யார் அப்படின்னா நாகூர் ரூமி. அது ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து முகமது ரஃபி என்னும் இயற்பெயரை கொண்டவர் யாருன்னா நாகூர் ரூமி. வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது 80களில் கணையாழி இதழில் எழுத தொடங்கியவர், அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலையும் யார் எழுதியிருக்காருன்னா நாகூர் ரூமி. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் 1 மார்க்ஸ்ல ஃபர்ஸ்ட் மிட்டம்ல வரலனாலும் கண்டிப்பாக பப்ளிக்ல கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் இப்பயே படிக்க பாருங்க. இலக்கண பகுதியில் தொகாநிலை தொடர்கள் இருக்கு இல்லையா, இதுல வந்து உங்களுக்கு பெயரச்ச தொடர். கேட்ட பாடல், இது என்ன இலக்கண குறிப்புனா பெயரச்ச தொடர்.
அதுக்கடுத்து பாடி மகிழ்ந்தனர் வினையெச்ச தொடர். இனியன் கவிஞ்சன் இது பெயரச்ச எழுவாய் தொடர். அதடுத்து காவிரி பாய்ந்தது வினை எழுவாய் தொடர். அதுக்கடுத்து பேருந்து வருமா வினா எழுவாய் பெயர். இதெல்லாம் படிச்சுக்கோங்க. விழித்தொடர் நண்பா எழுது விழித்தொடர். இதெல்லாம் உங்களுக்கு இலக்கண குறிப்புல கேட்பாங்க. அவரே சொன்னார் மற்றொன்று கிடைத்தது இதெல்லாம் இடைச்சொல் தொடர். சாலச் சிறந்தது அப்படின்னா அது உரிச்சொல் தொடர். இந்த தெரியுமான்னு இருக்குல்ல இதை நல்லா படிச்சுக்கோங்க. ஒன்றிற்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும் கூட்டுநிலை பெயரெச்சங்களை இக்காலத்தில் பெருமளவில் பயன்படுத்துகிறோம். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது அடிஷ்னலா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. டாப்பரா இருக்கவங்க படிங்க, ஸ்லோ லேர்னர்ஸா இருக்கவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கற்பவை கற்ற பின்ல உங்களுக்கு இந்த செகண்ட் கொஸ்டின் வண்ணச்சொற்களின் தொடர் வகைகள். பழக பழக பாலும் புளிக்கும் இதெல்லாம் என்ன தொடர் வகைகள் கேட்பாங்க அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பேஜ் நம்பர் 37ல திறன் அறிவோம் இயல் 2ல திறன் அறிவோம் இருக்கு இல்லையா, பலவில் தெரிக. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா கொஸ்டினுமே படிக்கணும். அதுல இந்த தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த பொறுத்துக வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது பப்ளிக்லேயே கேட்டிருக்காங்க. கொண்டல் கிழக்கு, கோடை மேற்கு, வாடை வடக்கு, தென்றல் தெற்கு இதற்கான சரியான விடை. அடுத்தது மகிழ்ந்து வருமா என்பது இதெல்லாம் படிச்சுக்கோங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். குருவினால ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிங்க, தேர்ட் கொஸ்டின் படிங்க, 4th 5th படிங்க. அதில் 3, 4, 5 வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதில் 4ம் 5ம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நியூவாக கேட்டிருக்காங்க. 3ம் சரி. இதனால் 3மே நல்லா படிங்க. சிறுவினால ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. அதில் செகண்ட் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை எவை என பரிபாடல் வழி அறிந்தவற்றை குறிப்பிடுக. அடுத்து நெடுவினால பார்த்தீங்கன்னா கொஸ்டின் 1 கொஸ்டின் 2 இது ரெண்டும் பாருங்க. இந்த பாநயம் பாராட்டுக கவிதை நயம் உங்களுக்கு குவார்டர்லியில தான் அதிகமாக கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ நெடுவினாவை பொறுத்தவரையும் நீங்கள் 1 and 2 நல்லா படிச்சுக்கோங்க. இது படித்தாவே போதும் சரிங்களா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் பிரம்மம் உங்களுக்கு புதுசாக இந்த வருஷம் கேட்டிருக்காங்க. காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிமுறைகள் இதுவும் புதுசாக கேட்டிருக்காங்க. ஸோ 2 நெடுவினால 1 நெடுவினா 100% வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. கொடுக்கப்பட்ட இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்க. பேஜ் நம்பர் 39ல இருக்கு பாருங்க. 39ல. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. அதே மாதிரி மொழிபெயர்க்க பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா வாழ்த்து மடல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மரம் இயற்கையின் வரம் சரிங்களா. இது ஒரு கடிதம் போல எழுதணும். மரம் இயற்கையின் வரம், தோழனை வாழ்த்தி மடல் எழுதுறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. உங்களுக்கு இயல் 1 இயல் 2 ரெண்டுத்துக்குமே கண்டிப்பாக ஒன்று கேட்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நிற்காதற்கு தகவலை உங்களுக்கு வானொலி அறிவிப்பு. புதிய புயல் சென்னைக்கு தென்கிழக்கே. இது உங்களுக்கு புயலின் போது நீ என்ன செய்வாய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஸ்டின் வரும். கீழே கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் காப்பாற்றும் வகையில் செய்யும் செயல்களை வரிசைப்படுத்தி எழுதுக இருக்குல்லையே. உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்க இந்த நோட்ஸை நீங்கள் ஒரு 5 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக எழுதணும். 5 மார்க்ஸில் இது கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இயல் 1ல் நிற்காதற்கு தகவல இன்சொல் பேசுவதால் விளையும் நன்மைகளும் தீய சொல் பேசுவதால் விளையும் தீமைகள் கேட்டாங்களே. அதே போல இதில் பார்த்தீங்கன்னா புயலின் போது நீங்களும் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் காப்பாற்றும் வகையில் செய்யும் செயல்களை வரிசைப்படுத்தி எழுதுனா இதை நீங்கள் எழுதணும். ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் உங்களோட சென்டென்ஸும் எழுதலாம். ஆனால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் கரெக்டாக எழுதுங்க. அடுத்து படிப்போம் பயன்படுத்துவோம். ஸ்டாம் புயல், டொர்னடோ சூறாவளி, டெம்பஸ்ட் 1 புயல், லேண்ட் பிரீஸ் நிலக்காற்று, சீ பிரீஸ் கடல் காற்று, வேர்ல்வின் சுழல் காற்று. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பணி வாய்ப்பு வேண்டி தன் விவர படிவத்தை நிரப்புதல். இந்த தன் விவர படிவம் பார்த்தீங்கன்னா இயல் 1லையும் இருக்குது இயல் 2லையும் இருக்குது. ஸோ 2துலேருந்து ஏதாவது ஒன்று கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. ஈஸி தான். அடுத்து கிராமத்திற்கு நூலக வசதி வேண்டி பொது நூலகத்தை இயக்குனர் அவர்களுக்கு கடிதம் வரைக. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புதுசாக இது கொடுத்துருக்காங்க. ஸோ 100% கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட் சரிங்களா. என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இங்கே எந்த ஊரோ அந்த ஊர் போட்டு அந்த டேட் என்னைக்கு எழுதுறீங்களோ அந்த டேட் மென்ஷன் பண்ணிடுங்க. அனுப்புனர் உங்களோட அட்ரஸ் கொடுக்கணும். பெறுநருக்கு பொது நூலக இயக்குனர் அவர்கள் இதில் இருக்க அட்ரஸை மாற்றாதீங்க. சென்னைன்றது வேணால் நீங்கள் மதுரை, மயிலாடுதுறை, திருத்தணி, திருச்சி நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டோ அதை போட்டுக்கோங்க. அதே போல் நீங்கள் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் மேலே என்ன கொடுக்குறீங்களோ அதே தான் கீழே கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் சென்னைக்குள்ளே இருக்கிறதுனால அவங்க திண்டுக்கல் சென்னையில் இருக்குது சென்னைக்கல் மாவட்ட திண்டுக்கல்ல இருந்து அவங்க சென்னைக்கு கொடுக்குறாங்க. ஸோ நீங்களும் முடிஞ்ச வரை எங்கள் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, பொது நூலகத்துறை இயக்குனர் அவர்களுக்கு கடிதம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால உங்களோட அட்ரஸை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அனுப்புனரில் பெறுநரில் நீங்கள் சென்னையே கூட கொடுக்குறதால கொடுத்துருங்க. ஐயா பொருள் நூலக வசதி வேண்டுதல் தொடர்பாக அதை எழுதிட்டு அதுக்கிட்ட வணக்கம் போட்டுட்டு இந்த கண்டென்ட் அப்படியே ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அது எழுதுங்க. ஷார்ட்டாக கூட எழுதிக்கோங்க. இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ளன்னு போட்டு உங்கள் நேம் கொடுத்துட்டு உரைமேல் முகவரி யாருக்கு நீங்கள் அனுப்புகிறீங்களோ அவங்களோட அட்ரஸை இங்கே மென்ஷன் பண்ணிடணும் சரிங்களா. இதில் உரைமேல் முகவரிக்கு 1 மார்க்கு,
இந்த இடத்துல உங்களுக்கு அனுப்புனர் பெறுநருக்கு ஒரு மார்க் வரும், கண்டென்ட்டுக்கு ஒரு மார்க் வரும், பொருளுக்கு ஒரு மார்க் வரும். ஸோ 5 மார்க்ஸை வந்து டிவைட் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ இயல் 2 வரையும் தான் எக்ஸாம்ஸ் இருக்குது. 2 இயலும் முடிச்சாச்சு. இப்போ உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயத்த நான் வந்து காட்ட போகிறேன். இந்த வருஷம் வந்து டெக்ஸ்ட் புக் மாறிடுச்சு. ஸோ மாடல் கொஷின் பேப்பர் அப்படின்றது எந்த சேனல்லையும் உங்களுக்கு போட மாட்டாங்க. நான் வந்து ப்ரீவியஸ் இயரோட கொஷின் பேப்பர் மாடல் கொடுக்குறேன். ஆனால் அதில் இருக்க கொஷின்ஸ்லாம் வந்து வரும் அப்படின்னு நினச்சி படிக்காமல் எப்படி ஒரு பேட்டர்ன், ஒரு ப்ளூ பிரிண்ட்டுக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கணும். ஸோ அதுக்காக அதை கொடுக்குறேன். அதாவது எதெல்லாம் அதில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது, இந்த ஃபர்ஸ்ட் மிட்டமில் எதெல்லாம் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணலாம், எதெல்லாம் குவார்ட்டர்லிக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா உங்களுக்கு கிளாரிட்டி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா படிவம் சரி, நயம் பாராட்டுக இதெல்லாம் வந்து வர்றதுக்கு சான்சஸ் அப்படின்றது ஒரு 50லேருந்து ஒரு 40% தான் இருக்குது. அதே வந்து கடிதமா, கட்டுரையா, துணைப்பாடமா இதெல்லாம் 100% படிச்சாகணும். ஸோ உங்களுக்கு ஒரு கொஷின் பேப்பர் மாடல் பார்க்கும்போது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இது வந்து ப்ரீவியஸ் இயரோட ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்க, இது ப்ரீவியஸ் இயரோட ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர். 50 மார்க்ஸ்க்கு எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க. இந்த 50 மார்க்ஸ்ல வந்து 1 மார்க் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. இந்த கொண்டல், கோடை, வாடை, தென்றல் சொன்னேன் இல்லையா படிக்கணும்னு கேட்டிருக்காங்க பாருங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயல் வந்தது எக்ஸாம்ஸ்க்கு. இந்த வருஷம் உங்களுக்கு போர்ஷன் கம்மி பண்ணதுனால 2 இயல் தான் கொடுத்துருக்காங்க. வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை அப்படின்னா இது வந்து மணி வகை. சரிங்களா? அதெல்லாம் பார்த்துக்கோங்க. முற்று பெறாத வினை, பேர் சொல்லி கொண்டு முடிவது இதெல்லாம் என்னன்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு நிறைய ரெடியூஸ்டு போர்ஷன் இதில் இருக்கும். ஸோ கன்ஃபியூஷன் வேண்டாம். நம்ம ஜஸ்ட் ப்ளூ பிரிண்ட்டுக்காக மட்டும் தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். சரிங்களா? 50 மார்க்ஸில் 7 1 மார்க் கொஷின் சரியான விடையை தேர்ந்தெடுக்க கேட்குறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின்ஸ் கேட்குறாங்க. செயல் பகுதியிலேருந்து உங்களுக்கு 2 மார்க் கொஷின்ஸ் கேட்குறாங்க. சரிங்களா? அதில் கம்பல்சரி கொஷின்ஸும் 2 மார்க்ஸில் வந்துடும். ஸோ இது பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து இதுலயே வந்து உங்களுக்கு குரட்பா, இது வந்து 3rd இயல் இருந்ததுனால குரட்பா கொடுத்துருந்தாங்க. இப்போ 2 இயல்ன்றதுனால இதில் வராது. அதுக்கடுத்தது வந்து 3 மார்க் கொஷின். சிறுவினால பார்த்தீங்கன்னா தமிழ் எண்ணெயை வாழ்த்துவதற்கான காரணம், வெரி இம்பார்ட்டன்ட். அந்த கொஷின் படிங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அன்னை மொழியே இல்லைன்னா காலக்கணிதம் மனப்பாட பாடல் பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அது கட்டாய வினால கண்டிப்பாக வரும். 18th கொஷின்ஸாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது 2 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட மொழியை ஆள்வோம், மொழியோட விளையாடு, கலைச்சொல் தருகன்னு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து படிப்போம் பயன்படுத்துவோம்ன்ற வருது இல்லையா. வவல்ஸ், டார்னடோ இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அடுத்தது மறைந்துள்ள தொகைகளை அடையாளம் கண்டு தொடரில் அமைக்க, இன்சொல், மலை வாழ்வார், நான் உங்களுக்கு எங்கெங்க இலக்கண குறிப்பு, தொகை தொடர்கள் இதெல்லாம் படிக்கணும்னு சொல்லியிருந்தேன். கற்பவை கற்ற பெண்லையும் சில இதெல்லாம் கொடுத்துருந்தாலே அதெல்லாம் படிங்க, வெரி இம்பார்ட்டன்ட். பழமொழி இந்த முறை கிடையாது உங்களுக்கு, அது 3rd யூனிட். அதுக்கடுத்து இரு சொற்களையும் ஒரே தொடரில் அமைக்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது சொல்லியிருந்தேன். யூனிட் 1 or 2 ஞாபகம் இல்லை, ஆனால் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை படிச்சுக்கோங்க ஃபுல்லாகவே. அடுத்தது பார்த்தீங்கன்னா கடிதம் கேட்டிருக்காங்க பாருங்க, உணவு விடுதியில் தரமற்றதாக. இது வந்து உங்களுக்கு 3rd யூனிட் தான். ஸோ இப்போ நம்ம அது தேவையில்லை. அதுக்கு பதில் நம்ம என்ன படிக்கணும், மரம் இயற்கையின் வரம், அந்த கடிதம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நூலக வசதி வேண்டி அந்த கடிதம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கடிதம், அப்புறம் கலை திருவிழா, 3 கடிதம் இருக்குது. 3ல் எது படிக்கணும்னா கொஸ்டின் கேட்காதுங்க. 3மே கண்டிப்பாக படிச்சே ஆகணும். ஏன்னா இதில் வந்து ஆப்ஷனில் பாருங்கள் உங்களுக்கு வேறு கடிதமே கொடுக்கல. ஸோ 2 கடிதம் கொடுத்து 1 கேட்டால் கூட நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம், 2 படிக்கலாம். ஆனால் இப்படி கொடுக்காம இதில் வந்து உங்களுக்கு 2 கொடுத்துட்டு 2 எழுத சொல்கிறாங்க. ஸோ சாய்ஸ் இல்லாமல் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ 3 கடிதம் படிச்சுக்கோங்க. காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக, 2 யூனிட்டில் இருக்கிறது 2மே படிங்க. நெடுவினா உங்களுக்கு நான் சொன்ன நெடுவினா மட்டும் படிங்க. இதில் மாதிரி 2 நெடுவினா கொடுத்து அதில் 1 எழுத சொன்னாலும் அது கேட்டுருவாங்க. இதில் பாருங்கள் உங்களுக்கு பாணயம் கேட்கவே இல்லை. ஸோ அது வர்றதுக்கு சான்சஸ் கம்மியாக இருக்குது. அதே போல் படிவம் வந்து குவார்டர்லி எக்ஸாம்ஸில் பப்ளிக்கில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. மிட்டமில் கேட்பாங்க அப்படின்றது டவுட் தான். இருந்தாலும் ஒரு 90% கேட்கறதுக்கு சான்சஸ் கிடையாது. 10% கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்சவரை டாப்பராக இருக்கவங்க ஒரு வயசு கொடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கல்வி விஜய் சேனலில் போகிற வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஃபீல் பண்ணியிருக்கேன். நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோஸ் போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட தமிழுக்கு பப்ளிக்கில் உங்களோட டார்கெட் எவ்வளோ, ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு டார்கெட் எவ்வளோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.